ஃபைனலி நம்ம கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்க போகுது. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன்னு. அந்த எக்ஸாம் இன்னைக்கு தான். ஆனால் காலங்காத்தாலேயே 4 மணிக்கு எங்கே கிளம்பிட்டேன்னு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். சொல்கிறேன். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும். ஆனால் அது எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ வீட்டில் கொடுத்து விட சொல்லி வாங்கலான்னு வந்திருக்கேன். நல்லபடியாக ஒரு அண்ணா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. வாங்கிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. பக்கத்தில் ஒரு பையா கடையில் ஒரு சாயை குடிச்சிட்டு பாஸ் ஆயிருமா இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கான்ஃபிடென்ட் தான் பாஸ் ஆயிருவேன். கிளாடிட்ட கடைசியாக நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பாஸ் ஆயிருவேனா இல்லையான்னு கேட்டேன். அவனும் சும்மாலாம் இல்லை, பயங்கரமாக பண்ணிடுவீங்கண்ணா. அப்புறம் என்ன, நம்ம தான் ஒரு இளநியை போட்டு டெஸ்ட்டுக்கு கிளம்பிட்டேன். 2 hours later. டெஸ்ட்டும் முடிஞ்சு. உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஃபெயில் ஆகிட்டேன். ஈவினிங் ஜிம் போகலான்னு கிளம்புனேன். பார்த்தா சரியான மழை. ஏங்க சுனாமியே வந்தால் கூட நம்ம ஜிம் போகிறத இருக்க முடியாது. இந்த மழை திரும்ப என்ன? அருமையான ஒரு புஷ் டே முடிச்சுட்டு கொஞ்சம் கார்டியோ பண்ணிட்டு அருமையான ஒரு 50 கிராம் உள்ள வெஜ் புரோட்டீன் ரெசிபி பண்ண போகிறோம். ஐட்டம்ஸ் என்னன்னு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. தேவையான அளவு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. குட் ஃபேட்காக பட்டரு போட்டுட்டு மேரினேட் பண்ண பன்னீர் எடுத்து அப்படியே ஒரு 5 to 6 minutes குக் பண்ண வேண்டியதான். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 lemon ஸ்க்வீஸ் பண்ணிட்டு இறக்கிடலாம். சாப்பிட்டுட்டு அதோட 4 மணியாச்சு. ஆடுங்க பார்த்துக்கலாம்.